இல்லையோ மாமாவனே, இந்த வாய்ஸ் ஒரு வாரமா கேட்காம எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அப்படிதான் இருக்கும். எல்லாருமே சந்தோஷமா இருந்திருப்பீங்க. ஒரு வாரமாக நம்ம ஒரு வாரத்துக்கு மேலேயும் தாண்டிடுச்சு. பார்த்தியா அப்படின்னா அம்மு போட்டு நம்மளால எந்த ஒரு சோசியல் மீடியாவில் எதுலேயுமே வந்து ஆக்டிவாக இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ நிறைய பேர் வந்து சில பேர் வந்து வீடியோ எங்கேக்கா காணா சொல்லி டிஎம் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் நம்மளை வந்து எதிரியாக பார்க்குறவங்களும் இருக்காங்கல்ல. ஸோ அவங்களுக்கும் சொல்லிக்கிறேன், நீங்கள் என்னதான் என்னை வந்து கழுவி ஊற்றினாலும் கூட அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன். அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இப்படி இப்படி வச்சுக்கலாம். ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களே, 10 பேரில் 8 பேர் நல்ல விதமாக நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா, அதில் வந்து 2 பேர் வந்து தவறான கருத்துக்களை போடுறாங்க அப்படின்னா நம்ம 10 பேர் சொல்கிறதானே கேட்டுப்போம். அப்போ வந்துட்டு நம்ம வந்து இந்த கவுச்சி கமாண்ட் பண்ணுறவங்கலாம் கண்டிப்பாக வந்து நம்ம மைண்டுக்கு கொண்டே போக மாட்டோம். ஸோ அதனால் வந்து அதை பற்றி நம்ம கவலையும் படக்கூடாது. இப்போ இதுக்கும் கமெண்டில் போடுவீங்க, இப்போ என்ன நீ காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு திரியிற அப்படின்னு. அப்படி இது காடுலாம் இல்லைங்க. இது யாருக்கெல்லாம் வந்து இந்த காந்தி கிராமம் காலேஜ் தெரியும் அப்படின்னு தெரியலை. அதில் வந்து இங்கே தான் வந்து நம்ம மோடி ஐயா இறங்கின இடம். மோடி ஐயா மாதிரி இன்னும் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே வந்தது. எனக்கு தெரிஞ்சு மோடி அவர் வந்தது. ஸோ எங்கள் வீடு பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அது சைடில் வந்து வாக்கிங் பிளேஸ். இங்கே வந்துட்டு தான் வந்து நடந்துக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை விட்டு நீங்கள் இதுக்கும் கழுவி ஊற்றுறீங்க அப்படின்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து இறைவன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கார், அந்த மாதிரி கவுச்சி கமாண்டை வந்து போடணும் அப்படின்றதுக்கா. அந்த கவுச்சியான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து உங்கள் மண்டைக்குள்ளே இருக்குது அப்படின்றதுக்கா. சரி, ஓகே. எல்லோரும் நல்லா இருக்கீங்கல்ல? உடம்ப நல்லா பார்த்துக்கங்க, சத்தானதை சாப்பிடுங்க, வெயில் அதிகம் சுத்தாதீங்க. ஓகேவா? ஓகேட்டா, டாட்டா, பாய்.